ஈரோட்டில் தனது 2 குழந்தைகளை கொன்ற தாய் தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தி வருகிறது. ஈரோடு கருங்கல்பாளையம் பச்சையம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் ஜாகீர் ஹுசைன், ஹசீனா தம்பதியர். இவர்களுக்கு 11ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு பயிலும் பெண் குழந்தைகள் உள்ளனர். பேக்கரி தொழிலாளியான ஜாகீர் ஹுசைனுக்கு கடன் பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. கடன் கொடுத்தவர்கள் அவ்வப்போது இவர்களது வீட்டிற்கு வந்து தொந்தரவு செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் ஜாகீர் ஹுசைன் பணிக்கு சென்ற நிலையில் வீட்டில் இருந்த மனைவி ஹசீனா தனது 2 பெண் குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டார். தகவலறிந்து அங்கு சென்ற ஜாகீர் ஹுசைன் தனது மனைவி மகள்கள் உடல்களைக் கண்டு கதறி எழுந்தது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. தொடர்ந்து ஈரோடு மாநகர காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜெய்சிங் தலைமையிலான காவல்துறையினர் பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மூவரின் சடலங்களை அனுப்பி வைத்து தற்கொலை தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சியிலிருந்து பல்வேறு வழித்தடங்களுக்கு புதிய பேருந்துகளை அமைச்சர்கள் துவக்கி வைத்தனர். தமிழகம் முழுவதும் புதிய பேருந்துகள் பல்வேறு வழித்தடங்களுக்கு இயக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சியிலிருந்து வேலூர், ராமேஸ்வரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் ஆகிய வழித்தடங்களுக்கு BS6 வகை 10 புதிய பேருந்துகளை அமைச்சர்கள் KN நேரு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப்குமார், மாநகராட்சி ஆணையர் சரவணன், துணை மேயர் அன்பழகன், போக்குவரத்து துறை மேலான இயக்குநர் மகேந்திரகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மகளிர் உரிமையை தொகையை வழங்கிவிட்டு அரசு படாத பாடுபடும் நிலையில் ₹1000 வாங்காத பெண்களிடமிருந்து தப்பிப்பது பெரும் பாடாக உள்ளது என தென்காசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேசியது பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை வளாகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் கட்டி முடிக்கப்பட்ட பெண்களுக்கான சகி ஒருங்கிணைந்த சேவை மையத்தினை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பயன்பாட்டிற்காக இன்று திறந்து வைத்தார். தொடர்ந்து தென்காசி ECE அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி கூட்ட அரங்கில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் தொடக்கம் மற்றும் நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கான கையடக்க மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் 900க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு கையடக்க மடிக்கணினியை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய அமைச்சர், தமிழக அரசிடம் பணம் இல்லை, அந்த வகையில் மகளிர் உரிமை தொகையான ₹1000 கொடுத்துவிட்டு தாங்கள் படாத பாடுபடுவதாக கூறினார். தமிழகத்தை பொறுத்தவரை 1,15,00,000 மகளிருக்கு ₹1000 வழங்கப்பட்டுள்ளது. 1000 பெற்றுக்கொண்ட பெண்கள் வாயை திறப்பதில்லை எனவும், வாங்காத ஒரு சில பெண்கள் தங்களை படுத்தும் பாட்டில் தப்பித்து ஓடி வருவது பெரும் பாடாக உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், கிராமப்புற பெண்கள் அட்வான்ஸாக உள்ளனர், தங்களுக்கு வழங்கப்படாத அரியர் தொகையையும் சேர்த்து வழங்க வேண்டும் என கேட்கின்றனர் என கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடியில் செயல்பட்டு வரும் மீன் பதப்படுத்தும் ஆலையில் அம்மோனியா வாயு வெளியேறியதால் பெண் தொழிலாளர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் பகுதியில் அமைந்துள்ள மீன் பதப்படுத்தும் தனியார் ஆலையில் நள்ளிரவு மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அம்மோனியா கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்துக்குள்ளானது. இதன் காரணமாக மீன் பதனிடும் நிறுவனம் முழுவதும் அம்மோனியா வாயு பரவியதைத் தொடர்ந்து அங்கு பணியில் இருந்த தமிழகத்தின் கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்த 5 பெண்கள் மற்றும் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 16 பெண்கள் என 21 பேருக்கு மூச்சு திணறல் மற்றும் கண் எரிச்சல் ஏற்பட்டு மயக்கமடைந்தனர். இதைத் தொடர்ந்து அனைவரும் மீட்கப்பட்டு பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக புதியம்புத்தூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சீர்காழி அருகே வீடுகளின் மீது கற்களை வீசியும் பொதுமக்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நிம்மேலி கிராமத்தில் இரவில் மதுபோதையில் சிலர் கடை மற்றும் ஸ்டால்கள் ஆகியவற்றை சேதப்படுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் நிம்மேலி கடைவீதியில் இன்று திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து அங்கு வந்த சீர்காழி போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டமானது தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இதனையடுத்து கொலை மிரட்டல் விடுத்து பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்ட விக்னேஷ், கமல்ராஜ் மற்றும் 17 வயது சிறுவன் உட்பட 3வரையும் போலீசார் கைது செய்து விசாரணைக்கு பின்பு சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.